ஹாய். ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷல் டொமேட்டோ பப்பு. டொமேட்டோ பப்புன்னு தான் சொல்லுவாங்க ஆந்திராவில். நம்மலாம் தக்காளி பருப்புன்னு சொல்லுவோம், அவங்க வந்து டொமேட்டோ பப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நல்லா சுட சுட சாதம் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து அரை கப்பு வந்து துவரம்பருப்பு, அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நிறைய தக்காளி போடுங்க. ஒரு வெங்காயம் போட்டால் கூட பரவாயில்ல, நிறைய தக்காளி போடுங்க. நான் போட்டு ரொம்ப கம்மி குவான்டிட்டி, அதனால் நான் 2 தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு அவங்க நிறைய காரம் சாப்பிடுவாங்க. அவங்க இதில் நிறைய காரமும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம கம்மியாகவே போட்டுப்போம், நமக்கு என்ன சாப்பிட முடியுமோ அப்படி. பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி ஒரு 4-5 ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. விசில் வரட்டும்னு எடுத்துகிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு நல்லா ஒரு தாளிப்பு போட்டுருங்க. வடகம் இருந்து தாளிப்பு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு, நம்ம புளிப்பெல்லாம் வேணும்னா ஊற்றிக்கோங்க, நான் ஊற்றலை. இதுதான் டொமேட்டோ பப்புங்க, ஆந்திரா டொமேட்டோ பப்புன்னு சொல்கிறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நெய் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சூடு சாதம்.